தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சத்துரு நயவஞ்சகம் பிடித்தவன் கர்த்தாவே. எங்களை எதிலே கீழே வெள்ளத்தள்ளலாம் கர்த்தாவே. இவர் கோபத்தை உண்டாக்கினால் விழுந்து விடுவார், கர்த்தரை மறந்து விடுவார் என்று அநேக நேரத்தில் கோபத்திலே தள்ளுகிறான் கர்த்தாவே. அநேகம் பேரை கர்த்தாவே பெண்ணாசினாலே பிடித்து போடுகிறான், அநேகம் பேரை மண்ணாசினாலே பிடித்து போடுகிறான் கர்த்தாவே. அவன் நயவஞ்சகம் உள்ளவனாக இருக்கிறான் கர்த்தாவே. அவனுடைய ஆண்டவரை தந்திரத்திலிருந்து நாங்கள் மீட்டு எடுக்கப்பட மீண்டும் கடைசி வரைக்கும் பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய ஆத்தும மீட்பு உங்களுக்கு அருமையாக இருப்பதாக. நாங்கள் எங்கள் சரீரத்துக்குரியவர்களை பற்றி கவலைப்படாமல் ஆத்மாவுக்குரியவர்களை பற்றி கவலை பெற்று உம்மண்டை இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு உதவி புரியுங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பகுத்து ஆராய எங்களுக்கு உதவி செய்வீராக. தீவினையான கெட்ட பழக்கங்கள், பேச்சுகள், விபச்சார எண்ணங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலைப்படுவீராக. என்றென்று உம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்க கிருபை தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கசப்பு ஜூஸ் குடிப்பாங்க. நான் சின்ன வயசுலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா இஞ்சி தட்டிட்டு ஓடி வருவாங்க. நான் ஊரில் ஃபுல்லாக ஓடுவேன். எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச அக்காமாரெலாம் என்னை பிடிச்சி எடுத்து இஞ்சி வாய்க்குள்ளே ஊற்றுவாங்க. கசப்பு ஜூஸ் அது நிறைய வீடுகளில் கொடுப்பாங்க. இந்த காலத்தில் கசப்பு ஜூஸ்லாம் இல்லை, இஞ்சி ஜூஸ்லாம் கிடையாது. அதனால் டாக்டருக்கு நல்ல பீஸ் கொளுத்து போய் இருக்கான். வயிற்று வலி, அந்த வலி, இந்த வலி, வாரத்துக்கு ஒருக்கா இஞ்சி தட்டி கொடுங்கப்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அங்கே வயிறு சம்மந்தப்பட்டது இருக்காது. நடிகர் நம்பியார்னு ஒருத்தர் இருந்தார், அருமையான வில்ல நடிகர். வாரத்துக்கு ஒருக்கா அந்த கசப்புகள்லாம் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வயிற்றை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் அவர் நல்ல திலகாத்திரமாக என்ன செஞ்சுருந்தார், தன்னுடைய பாடியை வச்சுருந்தார். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி கசப்பு ஜூஸ் இன்றைக்கி பல பேருக்கு சாத்தான் கொடுக்குறான். எப்படி நயவஞ்சமாக கொடுக்குறாங்க. வேதத்தில் ஒரு காரியம் வருகிறது, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 17 வருகிறது. சிசேரா கால்நடையாக கேனியனாக ஏவரின் மனைவி யாகேனுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆசேரி ராஜாவுக்கும் கேனியனாகிய ஏவரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சரியா? இப்போ ஒரு யுத்தம் வந்துடுச்சு. இப்போ சிசேரா என்ன செய்கிறான், இப்போ அந்த ஏபேரின் வீட்டுக்கு ஓடி வர்றாரு. அங்கே யாகேல் அவள் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, ஐயா உள்ளே வாங்கய்யா, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதியும் என்று அவனுக்கு சொன்னார். இப்போ இவர் ரொம்ப தைரியமாக யுத்தத்துலேருந்து எதிர் வீட்டு அந்த ஒரு வீட்டுக்கு ரொம்ப சமாதானம் இருந்தோம். நாங்கள் உள்ளே ஓடி வராரு. வாங்கய்யா வாங்க, வெல்கம் வெல்கம். உள்ளே இந்த அம்மா கூட்டுறா பாருங்கள், கசப்பு ஜூஸு. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாக இருக்கிறேன் என்றான். 4:19. அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். ஐயா தண்ணி தாயா கேட்டால் பால் கொடுத்துட்டாயா, 2 ரூபா கேட்டால் 20 ரூபா எடுத்து கொடுக்குறான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா எதிர்நாட்டில் அங்கே உட்காந்து அன்றைக்கி தேவரால் தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேற போகுதுயா. அங்கே சிசரா ஓடி வராங்க, தண்ணியை கேட்டோன்னா பாலை கொடுத்தாயா, குடிச்சாச்சு பாருங்கள். அப்பொழுது அவள் கூடார வாசல் நின்று, யாராவது ஒருவன் இங்கே யாராவது இருக்கிறாங்க என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல்லுன்னா, நீ இருக்கிறது ஒன்றே தான், அந்த பொம்பளையை குலசு பண்ண போகிறாள், அப்புறம் வேறு யார் வரணும் ஐயா, நீ என்னமோ சொல்லிட்டு உள்ள படுக்கிறார் இவர். ஆக யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு நல்ல பாலை சாப்பிட்டுட்டு படுத்த அவங்கிட்ட மெல்ல அவனில் போய் அவன் நெற்றியிலே இந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் ஏயாசமாய் செத்து போனான். ஐயா எங்கே மாட்டினாயா, அங்கே தான் அந்த பொம்பளை ரெடியாக இருக்கால ஒன்றி கொள்றதுக்கு. கசப்பு ஜூஸியா இன்னைக்கு நிறைய இடத்துல வேதத்திலே நீதிமொழிகள் 16:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஐயா உன் கண்ணுக்கு இஷ்டப்படி அங்கே ஆதாம் நம்ம தாத்தா பாட்டி ஆதாம் ஏவாளை தான் செஞ்சாங்க. ஏவாள் என் கண்ணுக்கு பிரியமாக இருந்துச்சியா, கடைசியில் கதை கந்தலாக போச்சியா. நிறைய பொண்ணு மாப்பிள்ளை விஷயத்தில், மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாத்தியம், மாப்பிள்ளை அவ்வளோ சம்பாத்தியம், ஐடி கம்பெனியில் 2 லட்சம் ரூபா, அந்த ஐடி கம்பியை க்ளோஸ் பண்ணிடுறான்னு போகிற என்ன போவான் அவன் எங்கேயா போவான்? அவன் கர்த்தருக்கு பயப்படுறவனா, அவங்க அப்பா அம்மா கர்த்தருக்கு பயப்படுறாங்களா, ரெகுலராக கோயிலுக்கு போவானா, இதெல்லாம் பார்க்குற 2 லட்சம் ரூபா எந்த மூளைக்கு தூக்கி தூர போட்டுறானே ஐடி கம்பெனியில். அப்போ என்ன போவா ஐடி கம்பெனி வச்சுக்கிட்டு? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் 20,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் கட்டிக்காப்பா, நாளைக்கு அவன் 2 லட்சம் ரூபாய்க்கு வந்துடுவான். ஆக கசப்பு ஜூஸு, நிறைய பேர் கசப்பு ஜூஸுக்களை இங்கே வந்தால் ஐயா தண்ணியை கேட்டான் பாலை கொடுத்தா, ஏன்னா அவனை க்ளோஸ் பண்ணணும். இன்றைக்கி சாத்தான் கூட என்ன செய்கிறான்னா, நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் ஆனவன்
எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். ஐயா நீ கோபமா, உனக்கு கோபம் வந்துருமா, நல்ல பொறுமையாக இருக்க, நீ போவா, அன்றைக்கி டக்குன்னு உன்னை கட்டி விட்டுருவா, டக்குன்னு நீ கோபத்தில் மாட்டிக்கிடுவா. இன்னும் ஒரு அருமையானத ஒரு கோபங்க நம்ம நாட்டில் ரொம்ப நடக்குது. ஒரு காரியம், கசப்பு கலந்த ஜூஸ் அநேக பேர் குடிக்கிறாங்க. என்ன கசப்பு கலந்த ஜூஸை குடிக்கிறாங்க? நீதிமொழிகள் 23:29. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். ஐயா அன்பான சகோதரனே, கசப்பு கலந்த ஜூஸை, கசப்பு ஜூஸு அநேக பேர் குடிச்சிட்ருக்கோம். ஐயா சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் கசப்பு கலந்த ஜூஸு தான். அவனுடைய உள்ளத்துக்குள்ளே வைராக்கியங்கள், கோபங்கள் இருந்தால் நீங்கள் பெருமை பாராட்ட திருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்ட திருங்கள். சகோதரனுக்குள்ள சண்டை, அவன் என் தம்பி தான், ஆனாலும் என்ன எதிர்த்து பேசிட்டு என்ன பேசினா பேசிட்டு போட்டியா தம்பி, அதை பழகிப்பார், அந்த நேசம் எவ்வளோ அன்பாக இருக்கும். ஐயா சித்தி ஒரு முறை கூட்டுப்பார். அது இல்லாமல் அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு 2 பேருக்கும் பேச மாட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் வேண்டாயா, இதெல்லாம் சாத்தான் கொடுக்குற கசப்பான ஜூஸ். நீ ஏசு கொடுக்குற இனிமையான ஜூஸை எடுத்துக்க. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5:44, உங்கள் சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்க. நீ ஜெபம் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க கர்த்தாவே, நீங்கள் பார்த்துட்டு போவான் ஜோலியை பார்த்துட்டு போயிட்டே இரு, நீ அவனை விட ஒருபடி எங்கேயோ போயிடுவா. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சிசேராவுக்கு கசப்பு கலந்த அங்கே பாலை கொடுத்தது இனிமையாக இருந்துச்சு. தண்ணியை கேட்டதுக்கு பாலை கொடுத்தா அவனை அவுட் பண்ணணுங்கிற காரியம் இருந்துச்சுயா. இன்றைக்கி சாத்தானுடைய வேலை இதுதான். உன்னை எப்படி ஆயிரும் ஏதாயிலும் ஒரு வகையில் தலைவரன்னு உன்னை தூக்கி வச்சு உன்னை பொத்திரி கீழே போடுறதுக்கு தான் காத்துட்டு இருப்பானே தவிர ஒருத்தனும் உன்னை தூக்கி விட மாட்டான். கசப்பு கலந்த நீரை உனக்கு தருவான், ஜூஸை தந்துட்டு இருக்கான். நீ அதை நம்பிட்டு இருக்காத, சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவர் சொன்னார், நன்மையும் தீமையும் 2 வழியும் ஒன்றை வச்சிருக்கிறையா. நீ என்ன செய்ய, இறுக்கமான வாசல் வழியாக பிரவேசியா. அந்த கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறதையா. அதன் வழியாக போன பேர் அநேக பேர் அவங்க வந்து சேரலையா. இடுக்கமான வாசல் ஐயா. இந்த கசப்பான நீரை நீ என்ன செய்கிறா, நீ குடிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு சிற்றின்பத்தில் உழண்டு கொண்டு இருக்கிறா. அன்னைக்கு நீ செல்போனில் எதேதோ பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் கசப்பான நீர். அந்த சிசேராவை அடிக்கணும். நீ அங்கே அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சுருந்தாரு, அந்த பெண்மணியை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாரு. நீ கசப்பான நீரை நீ குடிச்சிட்டு இருக்காத, ஆண்டவரிடத்துல வா. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வழி அது மெய்யான வழியாக இருக்கிறது, சத்தியமான வழியாக இருக்கிறது, நித்தியமான வழி இருக்குது. ஆண்டவருடைய வழி அன்பு நிறைந்த வழியாக இருக்குது ஐயா. இந்த வழியாக வர்றதுக்கு பாரியா. நீ ஏன் கசப்பான நீரை குடிச்சிட்டு இருக்கா? ஒரே ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நீ ஏன் சண்டை துன்பத்தில் ஆழ்ந்துட்டு இருக்கா? ஏன் மதுபானத்தில் வீழ்ந்துட்டு இருக்கா? மெய்யான நீராக, இனிப்பு நீராகிய, என்றென்றையும் சுரக்கக்கூடிய, என்றென்றைக்கும் வாழ வைக்கக்கூடிய, என்றென்றைக்கு திகட்டாத மெய்யான திராட்சை செடி. இயேசு சொன்னார், யோவான் நானே மெய்யான திராட்சை செடி. அந்த திராட்சை செடி கீழே வந்திருப்பா. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், நல்ல கனி கொடுக்குற மரமாக மாறு. இந்த கசப்பான வேரெல்லாம் எடுத்து தூரப்போடு, கசப்பான பகையை தூரப்போடு, சோம்பலை எடுத்து தூரப்போடு, சுறுசுறுப்பை பழகிக்க, நம்பிக்கையை ஏற்படுத்திக்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே கர்த்தாவே, பல வழிகள் எங்களுக்கு முன்னதாக இருக்கிறது. ஆண்டவரே, கோலனான வழிகளை விட்டு உம்மை பின்பற்ற ஒவ்வொரு வாலிபனுக்கும் கிருபை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க கசப்புகளை நீக்கி போடுங்க. சாத்தான் வைத்திருக்க கசப்பு ஜூஸை நீக்கி போடுங்க கர்த்தாவே. ஆரோக்கிய ஜூஸை கொடுங்க கர்த்தாவே. சமாதான ஜூஸை கொடுங்க கர்த்தாவே. அவசியப்பட்ட ஜூஸை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க கிருபை தாங்க. வாழ்க்கை முழுவதும் நீர் கொடுக்குற நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்வதாக இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.